எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஐஆர். இந்த எஸ்ஆர் வந்து ஆரம்பத்தில் வந்து டிஎம்கே அந்த கூட்டணி கட்சிகள் எதிர்த்தாங்க. ஆனால் இப்போது அந்த எஸ்ஐஆர் பணி முடிஞ்சிருச்சு. வரைவு வாக்காளர் பட்டியல் வந்துருச்சு. ஸோ இன்னமும் ஒரு 2 இடத்துல எங்கேயா வந்து இறந்தவங்களோட வாக்குகள் இருந்தாலும் இல்லை இருக்கிறவங்களோட வாக்குகள் வந்து இல்லைனாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக இவ்வளோ 7 கோடி, நான் சொல்கிறது 7 கோடி ப்ளஸ் அப்படின்னு அவ்வளோ வாக்கு வந்து அவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இருக்கும். அந்த எல்லாத்தையுமே கணக்கு பார்த்து இவ்வளோ கரெக்டாக கொண்டு வந்ததே பெரிய விஷயம். ஸோ இதில் 1-2 ஹியூமன் எரர்ஸ் இருக்க தான் செய்யும். அந்த 1-2 சுட்டி காட்டி இவங்க வந்து ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்னும் போது தெரியுது இவங்க வந்து ஏதோ ப்ளேம் பண்ணோம் அப்படின்றதுக்காக ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்பர் 1. இன்னொன்று வந்து இப்போ போட்டிருக்கிறது வந்து வரைவு பட்டியல். ஆக்சுவலாக டிராஃப்ட் வெர்ஷன் மட்டும்தான். இது ஒரு ஸ்பெசிஃபிக் டைம்லைன் இருக்குது. நம்மளுக்கு யாருக்கா வந்து நம்ம ஒழுங்கான ஓட்டு இருந்தும் நம்மளோட பேர் நீக்கப்பட்டிருந்தால் அதை நம்ம வந்து திரும்பி சரி பண்ணி இது பண்ணிக்கலாம். மீன்ஸ் சொல்லி ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் சொல்லி நம்ம வந்து திரும்பி கொண்டு வந்துடலாம். அதுக்காக வெளியிடப்பட்ட வரைவு பட்டியல். இந்த வரைவு பட்டியலை வச்சு இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறது நியாயம் இல்லாதது. ஸோ இதையும் மக்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இது வச்சும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஏன் வந்து இவங்க வந்து எஸ்ஐஆரை மக்களை திசை திருப்புறாங்க அப்படின்றது. தேர்டு வந்து என்னென்னா வந்து அரௌண்ட் 97 lakh ஓட்ஸ் வந்து நீக்கப்பட்டிருக்கு. டூப்ளிகேட் ஓட்ஸ் ப்ளஸ் வந்து டெத் ஓட்ஸ் அதெல்லாமே. ஸோ இந்தளவுக்கு இவங்க வந்து இவங்க எதிர்த்திருக்காங்க அப்படின்னும் போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அந்தளவுக்கு அவங்க கள்ள ஓட்டு போட்டு இந்த கள்ள ஓட்டுக்காக இவங்க இந்த அளவுக்கு ஓட்டு வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கும்போது இவங்க வந்து இதை எதிர்க்கும் போதும் ஒன்று புரிஞ்சுக்கணும் மக்கள். என்னென்னா இவங்க கள்ள ஓட்டு இந்த அளவுக்கு போட்டு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதை தான் இந்த வீடியோவில் சொல்ல நினச்சேன். நன்றி, வணக்கம்.